எழுத்தாளர் பாலகுமாரன் கமல்ஹாசன் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் கல்கியில ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நிலவுக்கு ஒரு தங்கப்பதக்கம்னு இந்தியன் படத்துக்காக கமல்ஹாசனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்த பொழுது தமிழ் சினிமாவில் வந்து டெக்னீஷியன்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் ரெண்டு நடிகர்கள், ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று கமல்ஹாசன். அவங்கெல்லாம் நல்ல டெக்னீஷியன் ரெண்டு பேருமே. ஏன்னா கமல் வந்து சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு கேமரா எல்லாமே வாங்கின சுத்தமாக டெக்னிக் தெரிஞ்சவர், எல்லா துறைகளும் தெரிஞ்சவர். புன்னகை மன்னன்ல அருவியிலிருந்து காதலியோடு குதித்து அவர் மட்டும் மரக்கலையில் மாட்டி தப்பி விடுற சீனு, அப்படி தப்பி விடுற சீனில் வந்து பெல்ட்டில் வந்து கம்பியை கட்டி தான் தொங்க விட்டுருப்பாங்க. அது வந்து ரத்தமே வந்துருச்சு அவருக்கு கீழே இறங்குறப்ப. அது 3 பேருக்கு தான் தெரியுமா, அவர் யார்கிட்டயுமே வெளிப்படுத்தல. அவர் நினைச்சிருந்தா எரியுது இறக்கி விடுன்னு சொல்லியிருக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்ல. ஆனா சொல்லாம நடிகர் கமல்ஹாசன் தம்மை விட தாம் நடித்து வெளிவரும் படம் முக்கியம், நாம நடிக்கிற காட்சி முக்கியம். ஏனெனில் அவர் நடிகர் மட்டுமல்ல, நல்ல டெக்னீஷியன். அதே படத்துல மாமாவுக்கு குடுமா குடுமா பாட்டுல வந்து ஒரு பெல்ட் கட்டி 30 அடி உயரத்திலிருந்து அடிபட்டு அடிபட்டு சுருண்டு துடித்ததும் நான் அறிவேன். ஏன், யார், எதனால் இது நேர்ந்தது என்று அவர் கத்தவே இல்லை. அந்த விபத்தை நான் தொழிலின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டார். ஏனெனில் கமல்ஹாசன் ஒரு டெக்னீஷியன். அவரோடு நான் பணிபுரிந்த குணாவிலும் கமல்ஹாசனை என்னால் இப்படித்தான் பார்க்க முடிந்தது. யூனிட் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் கொடைக்கானலில் மனைவி குழந்தைகளோடு வந்து இறங்கி பள்ளத்தாக்காய் குகையே வழுக்கும் புற்களில் கால் வைத்து அபாயமான சரிவுகளில் லொகேஷனுக்காக சுற்றி திரியும் நடிகர் அவர். போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, ஷூட்டிங் அன்னைக்கு நான் வந்துடுறேன் என்று கண்ணாடி தமிழரில் கன்னம் வைத்து பேசுவதில்லை. இருள் புரியாத காலை 7 மணிக்கெல்லாம் லொகேஷன் பார்க்க கிளம்பிய வேகத்தை நான் அறிவேன். ஏனென்றால் கமல்ஹாசன் ஒரு டெக்னீஷியன். இந்தியன்ல என்ன மாதிரி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு நடிச்சிருப்பாரு. ஏன் பந்தா பண்ணிற நடிகராய் கமல்ஹாசனால் இருக்க முடியவில்லை? அது அவர் இயல்பிலேயே இல்லை. அவர் இயல்பு தரையில் கால் பதித்து நிற்றல், வேரில் இருந்து ஆரம்பித்தல். அவர் வெறும் பூ இல்லை, முழுமையான மரம், பயனுள்ள தாவரம். அதனால்தான் சினிமாவின் எல்லா இடங்களிலும் அவர் தம் தடத்தை பதிக்க வைக்கிறார், தம் இருப்பை இடவிடாது உணர்த்துகிறார். இதுதான் அவர் இயல்பு, இதுதான் அவர் சுபாவம். நிலவு குளுமையாக இருக்கிறது என்று ஏன் பாராட்ட வேண்டும்? எதற்கு புகழ வேண்டும்? அது நிலவின் இயல்பு. நீங்கள் பாராட்டினாலும் பாராட்டாது போனாலும் நிலவு குளுமையாகத்தான் இருக்கும். தன் வேலையை இடவிடாது முழுமையாக செய்யும். நிலவை வந்து எல்லா கவிஞர்களும் பாடுவாங்க, குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. நிலவு இயல்பாய் குளுமையை வாரி இறைக்கும். நிலவுக்கு தங்கப்பதக்கம் கொடுத்தால் கொடுக்கிறவருக்குத்தான் அது மகிழ்ச்சி. அந்த நிலவு அதை வாங்கி நன்றியுடன் வணங்கி ஓரம் வைத்துவிட்டு அடுத்த படத்தின் வெற்றிக்காக அல்லாடி கொண்டிருக்கும். நிலவின் குளுமையை போல கமலின் உழைப்பு இயல்பானது.